Namaste. Vibhushika, 6th level, spoken. Second lesson, ஜல்தி உட்டா கரோ. சீக்கிரம் எழுவதை வழக்கமாக்கிக்கொள். இந்த இடத்துல கரோ அப்படின்றத கருனா டூன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல உட்டா கரோ அப்படின்னா வழக்கமாக்கிக்கொள் அப்படி சொல்கிறாங்க. அதாவது ஹேபிட்டாக ஆக்கிக்கோங்க அப்படி சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஆக்கர், ஜாக்கர், காக்கர் அப்படின்றத ஆக்கர் வந்துவிட்டு, ஜாக்கர் போய்விட்டு, காக்கர் சாப்பிட்டு விட்டு இப்படி சொல்கிறாங்க. ராகுல் 6 பஜ் ரஹே ஹை, ஜல்தி உட்டோ. ராகுல் 6 மணி அடிக்குது, சீக்கிரம் எந்திரி. 10 मिनट मम्मी, 10 நிமிஷமா. बाबूजी ने कहा है कि रात को जल्दी सोया करो और सुबह जल्दी उठा करो. ராத்திரியில் சீக்கிரம் தூங்க பழகு, காலையில் சீக்கிரம் எந்திரிக்க பழகுன்னு உங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாரு. बाबूजी ने तुमसे भी कहा है कि बच्चों को डांटा मत करो. பிள்ளைங்களை திட்டாமல் இருக்கணும்னு உங்ககிட்டையும் தான் சொல்லியிருக்காரு. டான்டா அப்படின்னா டான்னானா திட்டுறது. ठीक है, बाबूजी को बुलाती हूँ और ककती हूँ. बच्चों के मामले को आप ही निपटा कीजिए. ठीक है ना? சரி, நான் அப்பாவை கூப்பிட்டு புலானா கூப்பிட்றது, கூப்பிட்டு இனிமே பிள்ளைங்க பிரச்சனையை நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடுறேன். கக்திஹும் சொல்கிறேன். மாம்லா அப்படின்னா பிரச்சனை, நிப்பட்டா அப்படின்னா பார்த்துக்கோங்க. माँ लो मैं उठ गया, तुम छोटी सी बातों के लिए बाबूजी को तंग मत किया करो. அம்மா எந்திரிச்சிட்டேன், நீ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அப்பாவை தொந்தரவு பண்ணாமல் இருங்க. तुम ठीक से रहा करो, मैं बाबूजी को दंग मत किया करूँगा. நீ ஒழுங்காக நடந்துக்கோ, நானும் அப்பாவை தொந்தரவு பண்ணாமல் இருந்துக்கிறேன். மா क्या मेरी चाय तैयार है? अम्मा என் டீ ரெடியா? मैं तुमसे 1000 बार कह चुकी हूँ कि मुंह धोकर चाय पिया करो और दांत मांझ कर खाना खाया करो. வாய் கொப்பளிச்சுட்டு டீ குடிக்க பழகு, பல் தேய்ச்சிட்டு சாப்பிட பழகுன்னு உனக்கு நான் 1000 தடவை சொல்லிட்டேன். தும்சே 1000 பார், 1000 தடவை. கக் சுக்கி சொல்லிட்டேன், கக்திஹூனா சொல்கிறேன், கக் சுக்கினா சொல்லிட்டேன். மூக்கு தொக்கர்னா வாய் கழுவிட்டு, இந்த இடத்துல கொப்பளிச்சுட்டு. தாந்து மாச்சுக்கர்னா பல்லு விளக்கிட்டு. மேரி பியாரி மம்மி தோடா ரகம் கியா கரோ. என் செல்ல அம்மா கொஞ்சம் கருணை காட்ட பழகிக்கோ. இந்த இடத்துல பியாரினா அன்பான செல்ல, தொடி ரகம்னா கருணை காட்ட பழகு அப்படி சொல்கிறாங்க. मेरी आलसी बेटी नाटक मत किया करो. ஆல்சினா சோம்பேறி, என் சோம்பேறி மகளே நாடகம் போடாமல் இரு. अनिता मुंक धोती है, अनिता वाई कलूरा. मैं भी कक चुकी हूँ कि सही समय पर स्कूल जाया करो, वक्त पर कॉलेज पहुँचा करो. तुम दोनों कभी नहीं मानते. अंदर जाती है, சரியான நேரத்துக்கு ஸ்கூலுக்கு போக பழகிக்கங்க, நேரத்துக்கு காலேஜ் போக பழகிக்கங்கன்னு நான் சொல்லிட்டேன், நீங்கள் 2 பேரும் கேட்க மாட்டீங்க அப்படி சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. आते हुए तुम कहा करती हो मगर कोई चुना नहीं करता. வந்துக்கிட்டே நீயும் சொல்லிகிட்டே தான் இருக்க, ஆனால் யார் கேட்குறதே இல்லை. வா பாபுஜி வா, வா பாபுஜி வா.
आप माँ की हर हाँ में हूँ हाँ मिलाया करते हैं खूब बहुत खूब. நல்லா இருக்குப்பா, நீங்கள் அம்மாவோட பேச்சுக்கெல்லாம் ஆமாம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. வா பாபுஜி வானா வான்னு சொல்கிற மாதிரி நல்லா இருக்குன்ட்டு. அடுத்து இந்த இடத்துல ஹர் ஹாங் மே ஹாங் மிலாயா கருத்தேன். ஹான்னா ஆமாம் ஆமாம், எல்லாத்துக்குமே ஆமாம் ஆமாம். ஹூப்னா நன்றாக. யஹ் मतों की लाचारी है சகஜனதா है. இது ஆண்களின் இயலாமை, பெருந்தன்மை. लाचारी नहीं लापरवाही हैं. आप परिवार के मामलों से दूर रहा करते हैं. हर जिम्मेदारी मम्मी के ऊपर डाला करते हैं. ऊपर से इसे சகஜன்யதா கஹா करते हैं. இயலாமை இல்லை, பொறுப்பின்மை. நீங்கள் குடும்ப நிர்வாகத்தில் பங்கெடுக்கிறதே இல்லை, ஒவ்வொரு பொறுப்பையும் அம்மா கிட்ட கொடுத்துடுறீங்க. ஆனால் இதை பெருந்தன்மைன்னு சொல்லிக்கிறீங்க. லாச்சாரி அப்படின்னா இயலாமை, லாப்பர்வாகினா பொறுப்பின்மை, பரிவார்னா குடும்பம், மாமலேனா அந்த குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம், जिम्मेदारीना பொறுப்பு. हाँ बाबूजी, आप बेफिक्र होकर दफ्तर में रहा करते हैं. माँ ही जिम्मेदारियाँ निभाया करती हैं. ஆமாப்பா, நீங்கள் கவலையே இல்லாமல் ஆஃபீஸ்லேயே இருக்கீங்க, அம்மா தான் எல்லா பொறுப்பையும் பார்த்துட்ருக்கா. பேஃபிக்ரு அப்படின்னா கவலை, जिम्मेदारियाँ பொறுப்புகள். क्या बात है, आज मम्मी का झंडा ऊंचा लहरा रहा है. என்ன விஷயம், இன்னைக்கு உங்கள் அம்மாவோட கொடி உயர பறக்குது. क्या हो रहा है, मैं भी आपसे लाखों बार कह चुकी हूँ कि ज़्यादा तुलार कर बच्चा को बिगड़ा मत कीजिए. என்ன நடக்குதுங்க, நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், செல்லம் கொடுத்து பிள்ளைங்களை கெடுக்காதீங்கன்னு சொல்லி. मैं दुलारा करता हूँ, पुचकारा करता हूँ, मगर बिगड़ा नहीं करता. நான் செல்லம் கொடுக்குறேன், கொஞ்சுறேன், ஆனால் கெடுக்கிறதில்ல. मैं पान खाता हूँ मगर दुखा नहीं करता. நான் வெத்தலை போடுறேன், ஆனால் துப்புறதில்ல. ठीक है, समझ गया. राहुल, अनीता, तुम दोनों सुबह उठकर अपना काम देखा करो, कुछ पढ़ा करो, कुछ लिखा करो, सदा मम्मी की बात माना करो. சரி சரி, புரிஞ்சிடுச்சு. ராகுல், அனிதா, நீங்கள் 2 பேரும் காலையில் எழுந்திருச்சு அவங்கவுங்க வேலையை பாருங்கள், ஏதாவது படிங்க, ஏதாவது எழுதுங்க, எப்பவும் உங்கள் அம்மா சொல்கிறத கேளுங்க. ठीक है, सब हमारी लाचारी है. धीमी आवाज़ में बोलता है. சரி, இதெல்லாம் எங்கள் இயலாமை, மெல்லிய குரலில் பேசுகிறான். फुसफुसात या मत करो, ठीक से बोला करो. बोलो क्या बात है, குசுகுசுன்னு பேசாத, சரியாக பேசு, சொல்லு என்ன விஷயம். कुछ नहीं मम्मी, हमारे ऊंचे खानदान के बारे में जब भी सोचा करता हूँ ऐसी बात मुंह से निकला करती है. ஒன்றும் இல்லை மம்மி, நம்ம உயர்ந்த பரம்பரையை பற்றி நினைக்கும் போதெல்லாம் இப்படிப்பட்ட பேச்சு வந்துடுது. पहले साबुन लगाकर खूब नहाया करो, बात को गांदान का दाग पोंछा करो. முதல்ல சோப்பு போட்டு நல்லா குளி, பிறகு
பரம்பரைக்கு ஏற்பட்டு இருக்கிற கலங்கத்தை துடைக்கலாம். பாபுஜி கியா மேரே லியே கோயி உபதேश है? அப்பா எனக்கு ஏதாவது உபதேசம் இருக்கா? तुम बड़ी हो गई हो, घर के कामों में माँ की मदद किया करो, अब जाओ देखो कि समाचार पत्र आ गया है कि नहीं. நீ பெரியவளாயிட்ட, வீட்டு வேலையில் அம்மாவுக்கு ஒத்தாசையாக இரு, இப்போ போய் செய்தித்தாள் வந்துருச்சான்னு பாரு. समाचार पत्र 7 बजे को आया करता था, अब भी 7 बजे को आया करता है और क़यामत तक 7 बजे को ही आया करेगा. நியூஸ் பேப்பர் 7 மணிக்கு தான் வந்துட்டு இருந்தது, இப்போவும் 7 மணிக்கு தான் வந்துட்டுருக்குது, இன்னும் உலகம் அழியிற வரைக்கும் 7 மணிக்கு தான் வந்துட்டுருக்கும். ठीक है प्यारी, ठीक है मेरी चाय 6:30 को इधर 6:30 बजे को दिया करती थी, अब भी दिया करती और आगे भी दिया करेगी. सही है ना? நல்லது அன்பே நல்லது. 6:30 மணிக்கு எனக்கு டீ கொடுத்துட்டு இருந்த, இப்போவும் கொடுத்துட்ருக்க, இனிமேலும் கொடுத்துட்ருப்ப, சரிதானே? आपकी चाय टेबल पर है, जा पीजिए. உங்கள் டீ டேபிள் மேலே இருக்குது, போய் குடிங்க. आज का लंच क्या है माँ? இன்னைக்கு லஞ்ச் என்னம்மா? இட்லி और चटनी, இட்லியும் சட்னியும். माँ लंच के लिए कुछ और बनाया करो माँ. அம்மா லஞ்சுக்கு வேறு ஏதாவது செய்யம்மா. माँ इडली दिया करती थी, इडली ही दिया करती गई और क़यामत तक इडली दिया करेगी. அம்மா இட்லி கொடுத்துட்டு இருந்தா, இட்லி தான் கொடுத்துட்ருக்கா, இன்னும் உலகம் அழிகிற வரைக்கும் இட்லி தான் கொடுத்துட்ருப்பா. नहीं आज लंच के लिए पूड़ियाँ और आलू की सब्जी तैयार है. இல்லை இன்னைக்கு லஞ்சுக்கு பூரியும் உருளைக்கிழங்கு சப்ஜியும் தயாராக இருக்குது. கபி கபி உல்டி ஹவா பி பஹா கர்த்தி ஹை, சில நேரத்தில் காற்று திசை மாதிரியும் வீசும். உல்டி அப்படின்னா உல்டா மாறி. ஆகே சே ஐசி, அடுத்து வந்து உல்ட்டின்னா இன்னொன்று வாந்தின்னு சொல்லுவாங்க. ஆகே சே ஐசி ஹி ஹவா பஹா கரேகி. சஹி ஹை மம்மி, இனிமே இதே திசையில் தான் காற்று வீசும், சரிதானாம்மா? பஹா கரேகி யா பாட்டா ஷூ சே மாரா கரேகி, முझे नहीं मालूम, तुम नहाने जाओ. வீசிக்கிட்டே இருக்குமா இல்லை பேட்டா ஷூவை எடுத்து வீசணுமான்னு தெரியாது, நீ குளிக்க போ. धन्यवाद.